तो सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। प्रातस्मरणम्। ओम प्रातस्मरामि हृदि संस्फुरदात्मतत्त्वम्। प्रातस्मरामि हृदि संस्फुरदात्मतत्त्वम्। सच्चित् सुखम् परमहंसगतिम् तुरीयम्। सच्चित् सुखम् परमहंसगतिम् तुरीयम्। यत् स्वप्रजागर सुषुप्तमवैति नित्यम्। यत् स्वप्रजागर सुषुप्तमवैति नित्यम्। तद्ब्रह्म निष्कलमहम् न च भूतसङ्गः। तद्ब्रह्म निष्कलमहम् न च भूतसङ्गः। प्रातर्भजामि मनसा वचसा वगम्यम्। प्रातर्भजामि मनसा वचसा वगम्यम्। वाचो विभान्ति निखिला यदनुग्रहेण। वाचो विभान्ति निखिला यदनुग्रहेण। यं नेति नेति वचने निगमा अवोचुः। यं नेति नेति वचने निगमा अवोचुः। तं देवदेवमजमच्युत मातुरग्रयम्। तं देवदेवमजमच्युत मातुरग्रयम्। प्रातर्नमामि तमसः परमर्कवर्णम्। प्रातर्नमामि तमसः परमर्कवर्णम्। पूर्णं सनातनपदं पुरुषोत्तमाख्यम्। पूर्णं सनातनपदं पुरुषोत्तमाख्यम्। यस्मिन्निदं जगदशेषमशेषमूर्तौ। यस्मिन्निदं जगदशेषमशेषमूर्तौ। रज्ज्वाम्भुजङ्गमइव प्रतिभासितं वै। रज्ज्वाम्भुजङ्गम इव प्रतिभासितं वै। श्लोकत्रयमिदं पुण्यं श्लोकत्रयविभूषणम्। प्रातः काले पठेद्यस्तु स गच्छेत् परं परमं पदम्। प्रातः काले पठेद्यस्तु स गच्छेत् परमं पदम्। இன்றிலிருந்து நாம் பார்க்க போகின்ற
நான்காவது பிரகரண கிரந்தம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் என்பது. இதுவும் ஆதிசங்கர பகவத்பாதால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேதாந்தத்தினுடைய உயர்வான விஷயத்தை நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பல உதாரணங்களின் மூலமாக இந்த புஸ்தகமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் 8 பாடல்கள் கொண்டதாக அமைந்திருக்கிறது. ஸ்தோத்திர வடிவிலே அமைந்திருக்கிறது. ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லுகின்ற நேரத்திலே துதிபாடுதல் என்கின்ற பொருளில் வருகிறது. ஸ்தோத்திரம் என்றால் துதிபாடுதல், துதித்தல். இரண்டு விதமான ஸ்தோத்திரங்கள் இருக்கிறது. ஒன்று பக்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய, பக்தியை வளரச் செய்யக்கூடிய, பக்தியிலே நாம் திளைக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள். மற்றொன்று ஞானத்தை கொடுத்து, ஞானத்தின் மூலமாக நமக்கு உண்மையை உணர வைக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள். ஒன்றுக்கு பெயர் பக்தி ஸ்தோத்திரம், மற்றொன்றுக்கு பெயர் வேதாந்த ஸ்தோத்திரம். பக்தி ஸ்தோத்திரத்துக்கும் வேதாந்த ஸ்தோத்திரத்திற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், பக்தி ஸ்தோத்திரத்திலே இறைவனை பற்றின, சகுண பிரம்மத்தை பற்றின விவரணங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்ற நேரத்திலேயே துதிபாடுதல் என்று பார்த்தோம். புகழுதல், துதிபாடுதல், ஸ்தோத்திரம். யார் பாடுகிறார் என்றால் ஸ்தோதா, நாம் எல்லோரும். துதி பாடக்கூடியவர்கள் ஸ்தோத்திரங்களை கொண்டு துதி பாடுகிறார். ஏன ஸ்தூயதே தத்ர ஸ்தோத்திரம். அது எப்படி சொல்ல வேண்டுமானால், ஸ்தூயதே அனேன இது ஸ்தோத்திரம். ஸ்தூயதே அனேன எதனால் துதிக்கப்படுகின்றதோ, ஸ்தூயதே அனேன இது ஸ்தோத்திரம். எதனால் துதிக்கப்படுகின்றதோ அதற்கு பெயர் ஸ்தோத்திரம் என்று பெயர். ஸ்தோத்திரம் என்பது செய்யுள் வடிவத்திலும் அமையலாம், உரைநடை வடிவத்திலும் அமையலாம். உரைநடை வடிவத்தை அமைந்திருந்தால் அது கத்தியம் என்று சொல்லப்படுகிறது. செய்யுள் வடிவத்திலே அமைந்திருந்தால் அது பத்தியம் என்று சொல்லப்படுகிறது. செய்யுள் வடிவத்திலே அமைந்திருந்தால் அது பத்தியம், உரைநடை வடிவத்திலே அமைந்திருந்தால் அது கத்தியம். இந்த இரண்டுக்கும் வேறாக இன்னொன்று இருக்கிறது. அது என்னவென்றால் சூக்தம். வேதங்களால் ஸ்துதி பாடப்பட்டால் அது சூக்தம் என்று சொல்லப்படுகிறது. சுமுக்தம்,
நன்றாக சொல்லப்பட்டது, நன்றாக துதிபாடப்பட்டது. எதால்? வேதேன, வேதங்களால். வேதங்களால் ஸ்துதிக்கப்பட்டால் அது சூக்தம். பக்தர்களால் துதிக்கப்பட்டால் அது செய்யுள் வடிவத்திலே அமைந்திருந்தால் அதற்கு பெயர் பத்தியம். உரைநடை வடிவத்திலே அமைந்திருந்தால் அது பெயர் கத்தியம். ஸ்தூயதே அனேன, எதனால் துதிக்கப்படுகின்றதோ அது ஸ்துதி பாட வேண்டும் என்று வந்தாச்சினாலே நாம் எதை துதிக்க முடியும்? தோன்றி இருக்கின்ற ஒன்றைத்தான் துதிக்க முடியும். தோன்றாமல் இருக்கின்ற ஒன்றை நம்மால் துதிக்க முடியாது. தோன்றி இருக்கின்ற ஒன்றை துதிக்க வேண்டுமானால் எதையெல்லாம் நாம் துதிக்கின்றோம்? இறைவனுடைய குணங்களை துதிபாடி. இப்பேற்பட்ட குணங்கள் படைத்தவன் இறைவன். குணமே இல்லாத ஒருவனை துதிக்க முடியுமா? எந்த குணமும் இல்லாத ஒருவனை துதிக்க முடியாது. குண மேம்பாடு உடையவனைத்தான் துதிக்க முடியும். ஆகையினாலே துதிபாடுதல் என்று வரும்போதே அங்கே நாம் சகுனத்தை தான் துதிக்க முடியும். ஆகையினாலே ஸ்தோத்திரங்கள் எல்லாம், அதுவும் பக்தி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? சகுன பிரம்மத்தை துதிபாடுகிறது, இறைவனுடைய குணங்களை துதிபாடுகிறது. இறைவன் இப்பேற்பட்டவர், இந்தந்த நற்குணங்கள் எல்லாம் பொருந்தியவர். அவருடைய குண மேம்பாடுகளை எல்லாம் நாம் மனதிலே கொண்டு துதிபாடுகிறோம். இரண்டாவது, பகவானுடைய லீலா. நாம் ஒரு செயலை செய்தால் அது கர்மான்னு சொல்றோம். அதே செயலை இறைவன் செய்தால் லீலா என்று சொல்லி. அப்ப இறைவனுடைய லீலைகளை எல்லாம், ராசலீலா, கிருஷ்ண பரமாத்மா பிறந்து விதவிதமான காரியங்களை எல்லாம் செய்யும் போது அதை லீலா என்று சொல்லுகின்றோம். அப்ப அதையெல்லாம் மனதிலே கொண்டு பக்தர்கள் சுதி பாடுகிறார். அதுக்கு பேர் ஸ்தோத்திரம் என்று பெயர். இறைவனுடைய செயல்களை எல்லாம் லீலையாக பாவித்து அதனுடைய மேன்மைகளை எல்லாம் திரும்ப திரும்ப வார்த்தைகளை கொண்டு வடித்து அதை பாடலாக பாடுவது ஸ்தோத்திரமாக சொல்லுவது. மூன்றாவது, இறைவனுடைய ரூப வர்ணனை. இறைவனுடைய ரூபம் எப்படி இருக்கிறது அதை குறித்த ஸ்தோத்திரங்கள் வருகிறது. இறைவனுடைய ரூபம், இறைவனுடைய பிறப்பு, அது எல்லாவற்றையும் பற்றின வர்ணனைகள் எல்லாம் வந்தால் அது பக்தி ஸ்தோத்திரம். பிறப்பு இல்லாத, இறப்பு இல்லாத, கிரியா இல்லாத, குணங்கள் இல்லாத ஒருவனை ஸ்தோத்திரங்களால், பக்தி ஸ்தோத்திரங்களால் நாம் பார்க்க முடியாது. அப்போ குணம், லீலா, அதே போல ரூபம், அதே போல பிறப்பு. அடுத்தது இறைவனுடைய ஐஸ்வர்யம். இறைவனுடைய ஐஸ்வர்யம், ஈஸ்வரத்தன்மை, பரமாத்மாவுடைய அந்த ஈஸ்வரத்தன்மை, ஆளுகின்ற தன்மை, ஆளுமை தன்மை, அதை எல்லாவற்றையும் நாம் புகழ்ந்து பாடுகின்றோம். இது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரமாக வடித்து பாடுவதற்கு பெயர் ஸ்தோத்திரம் என்று பெயர். அதைத்தான் பாஷ்யத்துல சொல்லுகிறார், ஏன ஸ்தூயதே தத் ஸ்தோத்திரம் குண சங்கீர்த்தனாத்மகம் தத் ஹரி. குண சங்கீர்த்தனாத்மகம், குணங்களையும் லீலா வினோதங்களையும் ரூபங்களையும் பிறப்பையும் ஐஸ்வர்யத்தையும் கீர்த்தனம் பாடுவதன் மூலமாக, போற்றுவதன் மூலமாக ஸ்துதிப்பது என்பதை எது சொல்லப்படுகிறதோ அதுக்கு பெயர் ஸ்தோத்திரம் என்று.
சரி, இந்த ஸ்தோத்திரத்திற்கும் வேதாந்த ஸ்தோத்திரத்திற்கும் என்ன வேறுபாடு என்றால், வேதாந்த ஸ்தோத்திரத்துல இந்த மாதிரியான குண ரூப சௌந்தர்ய எதுவும் இருக்காது, எதனுடைய வர்ணையும் இருக்காது. அப்ப இங்கே முழுக்க முழுக்க இந்த வேதாந்த ஸ்தோத்திரத்தில் நமக்கு என்ன கிடைக்கிறது? 3 பொருளை பற்றின ஞானமானது. ஒன்று நம்மை குறித்து ஜீவ ஞானம், மற்றொன்று ஈஸ்வர ஞானம் பரமாத்மாவை குறித்து, மூன்றாவது ஜெகத் ஞானம். இந்த 3 பேரை பற்றின ஐக்கியம், ஐக்கியத்தினாலே கிடைக்கக்கூடிய பலன், இதுதான் வேதாந்த ஸ்தோத்திரத்தினுடைய வேதாந்த ஸ்தவனத்தினுடைய ஸ்துதியினுடைய நோக்கமாக இருக்கு. இங்கே நாம் பக்தி ஸ்தோத்திரத்தினுடைய செயல்பாடுகளை நாம் தேடினோம் என்றால் கிடைக்காமல் போய்விடும். அப்ப என்ன செய்வதானா, பக்தி ஸ்தோத்திரம் என்று வரும்போது அங்கே நமக்கு என்ன தேவையில்லை என்றால் விசாரம் என்பது தேவையில்லை. பக்தி ஸ்தோத்திரத்திற்கு விசாரம் தேவையில்லை. ஸ்ரத்தை இருந்தால் போதும், ஸ்ரத்தை இருந்தால் போதும், பாடக்கூடிய தன்மை இருந்தால் போதும். உச்சரிப்பு பிழவில்லாமல் இருந்து பாடிவிட்டோமே ஆனால் அது போதும். பகவானிடத்திலே பக்தி கொண்டு ஸ்ரத்தையுடன் ஸ்லோகங்களை நாம் படித்து பகவானை துதி பாடுவதன் மூலமாக நமக்கு பகவானுடைய அனுகிரகமானது கிடைக்கிறது. அதற்கு நமக்கு என்ன தேவையில்லை என்றால் விசாரம் தேவையில்லை, மன ஒருமுகப்பாடு என்பது தேவையில்லை. அதன் மூலமாக நான் ஏதாவது ஒன்றை பெற வேண்டுமா என்றால் ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு அந்த பக்தி ஸ்தோத்திரத்தின் மூலமாக அந்த நேரத்திலே மன அமைதி கிடைக்கிறது. அதன் மூலமாக எனக்கு இறைவனுடைய அருள் கிடைத்தால், இவர்களை பொறுத்த மட்டும் அருள் என்பது என்ன? ஐஸ்வர்யங்கள், அர்த்த காம புண்ணிய அல்லது துக்க நிவர்த்தி, இந்த மாதிரியாக குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள், உடலில் இருக்கின்ற கஷ்டங்கள், மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள், உலகத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள், இயற்கையில் இருந்து வரக்கூடிய ஆபத்து, இதெல்லாம் நீங்களும் என்று பிரார்த்தனை செய்யும். அந்த பக்தி ஸ்தோத்திரத்திற்கு நமக்கு அர்த்தம் தெரிந்துதான் நாம் சொல்ல வேண்டும் என்று அவசியம். அர்த்தம் தெரியாமலேயே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாந்த ஸ்தோத்திரத்துக்கு வந்துவிட்டால் முதல்ல நமக்கு தேவைப்படக்கூடியது ஒவ்வொரு சொல்லினுடைய அர்த்தமானது நமக்கு தெரிந்தாக வேண்டும். ஒவ்வொரு பதத்தினுடைய அர்த்தமும் நமக்கு முக்கியமாக தெரிந்தாக வேண்டும். அப்ப இங்க என்ன தேவைப்படுகிறது என்றால், வேதாந்த ஸ்தோத்திரத்தை வெறுமன உச்சாரணம் பண்ணி விட்டு போகலாமா என்றால் பக்தி ஸ்தோத்திரத்தை போல வேதாந்த ஸ்தோத்திரத்தை நான் உச்சாரணம் பண்ணி விட்டு போகலாம். ஆனால் என்ன கிடைக்காது? வேதாந்த ஸ்தோத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஞானத்தினுடைய முழு சாரத்தை நான் உள்வாங்க. வேதாந்த ஸ்தோத்திரத்துக்கு நான் வந்துவிட்டால் அங்கே எனக்கு முதல்ல தேவைப்படக்கூடியது விசாரம். ஒவ்வொரு பதத்தையும் எடுத்துக்கொண்டு நான் அது என்ன பொருளை எனக்கு காட்டுகிறது, எந்த விஷயத்தை எனக்கு சுட்டிக்காட்ட வருகிறது. அதனால்தான் இந்த விசாரத்தின் மூலமாக நமக்கு என்னதான் கிடைக்கலாம்னா 4 விஷயங்கள் கிடைக்கும். அப்ப நான் ஒழுங்காக இந்த வேதாந்த ஸ்தோத்திரத்தை கவனமாக விசாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரவணத்தில் ஆரம்பிக்கும். முதல்ல ஸ்ரவணம் தான் அதற்கு முக்கியமான இடத்தில் இருக்கின்றது.
மத்த பக்தி ஸ்தோத்திரத்தை போல பாடிவிட்டு போகும் சொல்லுகிறார், வாங்கி பாடி விட்டு போயிட்டு. ஆனா இங்கே அது முடியாது. இங்கே கவனமாக நான் சிரவணம் செய்தாக ஒவ்வொரு பதத்தையும் கவனமாக நான் காது கொடுத்து கேட்டாக வேண்டும். அதை மனதிலே நான் கொண்டு வந்து உச்சாரம் செய்தாக வேண்டும். அதன் மூலமாகத்தான் எனக்கு நான் என்ன விஷயத்தை எதிர்பார்த்து வந்தேனோ அந்த விஷயத்தினுடைய பொருள் எனக்கு அப்போ எப்போது எனக்கு உச்சாரம் செய்யப்படுகிறதோ அப்போது எனக்கு முதல்ல கிடைக்கக்கூடியது ஒவ்வொரு சொல்லினுடைய அறிவு, ஒவ்வொரு பதத்தினுடைய அறிவு எனக்கு. என்ன எந்த விஷயத்தை சொல்ல வருகிறது என்கின்ற அறிவை நான் கூறுகிறேன். இரண்டாவது, அறிவு வர வர என்னை விட்டு அறியாமை நீங்கி போகிறது. இரண்டாவது பலம். அறிவு வர வரத்தான் அறியாமை நீங்குகிறது. எதற்காக செய்து கொண்டிருக்கிறோம், ஏன் செய்து கொண்டிருக்கிறோம், இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று எதுவுமே தெரியாமல் ஆரம்பத்தே காரியத்தை நாம் செய்கிறோம். சொன்னார்கள் செய்கிறோம் என்று செய்கிறோம். அதே நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அதை பற்றின சரியான அறிவு கிடைத்ததற்கு பிறகு அந்த அறிவிலிருந்து நாம் ஒரு செயலை செய்வதும் பார்ப்பதும் இருக்கிறதே. அப்ப நமக்கு எவ்வளவு அறியாமையோடு பல காரியங்களை செய்திருக்கிறேன், இப்படி அல்லவா செய்திருக்க வேண்டும் நான் என்கின்ற ஒரு எண்ணம். சந்தேக நிவர்த்தி, சம்சய நாசம், ஞான பிராப்தி. மூன்றாவது என்னன்னா, என்னை விட்டு அறியாமை நீங்க சம்சயங்கள் எல்லாம் நீங்க அதிலிருந்து அந்த கஷ்டங்கள் அத்தனையும் நீங்கி போகும். துக்க நிவர்த்தி. துக்க நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது. ஞானம் வர வர துக்கங்கள் நீங்கி போவதை நாம் கண்கூடாது. கடைசியில நாலாவது என்ன பண்ணுகிறது, எந்த ஞானத்தை நான் பெறுகிறேனோ அந்த ஞானமானது என்னை ஞானத்துக்கு உண்டான இலக்கு, நேயம் என்றால் அறியப்பட வேண்டிய பொருள், அந்த அறியப்பட வேண்டிய பொருளிடத்தை என்னை இந்த ஞானம் கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ வேதாந்த ஸ்தோத்திரத்தினுடைய முக்கியமான வழி எங்கே துவங்குகிறது என்றால், வெறுமனே இதை பாடலாக படித்துவிட்டு போவது அல்ல, இதனுடைய ஒவ்வொரு பதத்தையும் ஒவ்வொரு சொற்களையும் எடுத்து அது என்ன விஷயத்தை எனக்கு சுட்டிக்காட்ட வருகிறது என்கின்ற சிரவணத்தில் நான் கவனமாக ஈடுபடும். சிரவணம் மனனத்துக்கு என்னை அழைத்துக் கொண்டு போகும், மனனம் என்னை நிதித்தியாசனத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறது. அப்போ விரும்பின கத்தியம் பத்தியத்திலே நான் நிற்காமல் ஸ்தோத்திரத்தினுடைய செய்யுள் வடிவத்திலும் உரைநடை வடிவத்திலும் நிற்காமல் நான் என்ன பண்ண வேண்டாம்னா, ஸ்தோத்திரத்தினுடைய உள்ள அர்த்தத்திற்கு நான் என்ன பொருளை இது சொல்ல வேண்டும். சரி, இது வேதாந்த ஸ்தோத்திரத்தினால கிடைக்கின்ற லாபத்தை பார்க்கணும். 4 லாபம். பக்தி ஸ்தோத்திரத்தினால என்ன லாபம் என்றால், பக்தி ஸ்தோத்திரமும் தேவை. இப்ப இதையே பக்தி ஸ்தோத்திரமாக நாம் பாடலாம் என்றால் ஞானமே எனக்கு இல்லாமல், யாரோ சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நான் இன்றைய வரைக்கும் ஸ்துதி பாடிக்கொண்டிருக்கிறேன், ஆனா எனக்கு இதனுடைய அர்த்தங்கள் எதுவுமே தெரியாது என்று ஒருவேளை நான் சொன்னால் அது தவறா என்று கேட்டால் தவறு கிடையாது. அர்த்தமே தெரியாமல் நான் ஸ்தோத்திரம் செய்வது, ஸ்துதி பாடுவது என்பது தப்பு கிடையாது, செய்யலாம், செய்ய வேண்டும். ஆனால் அதனால என்ன லாபம் என்றால், பக்தி ஸ்தோத்திரத்தினாலே பக்தியானது முதல்ல வரும்.
ஸ்தோத்திரங்கள் செய்வதன் மூலமாக எனக்கு பக்தியானது. யாரிடத்திலே யாரை நான் ஸ்துதிக்கின்றேனோ அவரிடத்திலே எனக்கு பக்தி என்றால் ஈடுபாடு என்பது. இது முதல் படி. ஸ்தோத்திரத்தின் மூலமாக கிடைக்கின்ற முதல் லாபம் ஸ்துதி பாடக்கூடியவனுடைய அந்த குணங்களை எல்லாம் நான் பாடுவதன் மூலமாக எனக்கு அவன்பால் பக்தி என்பது, நாட்டம் என்பது வருகிறது. இது உபாயம். அதனாலதான் எனக்கு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் செய்ய முடியவில்லை, ஆகினாலே உன்னிடத்தில் எனக்கு பக்தி எப்படி வரும்னு கேட்கிறார் சிங்கர பகவத்பாதா. சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு ஸ்தோத்திர வடிவிலே உண்டான 30 பாடல்கள் எழுதியிருக்கார். திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனுக்காக சுப்பிரமணிய புஜங்கம் எழுதியிருக்கார். அதுல அவர் சொல்றார், ந ஜானாமி ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் न जानामि पद्यं न जानामि गद्यं चितेकाषडास्याहृते द्योतदे मे मुखानिश्चरन्ते गिरश्चापि चित्तम्. அது ரொம்ப அழகா முதல் 2 வரி பாத்தீங்கன்னா, न जानामि शब्दं न जानामि चार्थं. அப்போ சூக்தத்துக்கு வந்துட்டாங்க, அல்லது வேதாந்தத்தினுடைய அந்த ஸ்தோத்திரத்துக்கு வந்துட்டாங்க. ஜானாமி சப்தம், எனக்கு வேதத்தினுடைய சப்தங்கள் எனக்கு தெரியாது. ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம், அதனுடைய அர்த்தமும் தெரியாது. ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம், எனக்கு செகுல் வடிவத்தில் இருக்கின்ற ஸ்லோகம் தெரியாது, எனக்கு உரைநடை வடிவத்தில் இருக்கின்ற சொற்களும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சலாம் ஒன்னே ஒண்ணுதான்பா, உன்னிடத்திலே பக்தி மட்டும் எனக்கு. சிதேகாஷடாஸ்யாஹ்ருதே த்யோததே மே முகானிஷ்சரந்தே கிரஷ்சாபி சித்தம். உன்னை ஹிருதயத்திலே வைத்து தியானிக்க மட்டும் தெரிகிறது, பக்தி மட்டும் கொள்ள தெரிகிறது, மற்றது எதுவும் எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் தெரிந்து கடைசியிலே எதுவுமே தெரியாது, உன்னை அடைவதுதான் நோக்கம் என்று சரணாகதி அடைகின்ற தன்மை இருக்கல்லவா, அந்த வினயபாவம், அதுதான் ஞானத்தினுடைய உத்தமமான பக்தியினுடைய நிலை. அந்த பக்தியின் மூலமாக இறைவனை நோக்கி அழைத்துக் கொண்டு போவதற்கு நல்ல ஒரு சாதனம் ஸ்தோத்திரம். மன ஒருமுகப்பாட்டை கொண்டு வருகிறது ஸ்தோத்திரத்தின் மூலமாக கிடைக்கின்ற 2வது லாபம். மன ஒருமுகப்பாட்டை கொண்டு வருகிறது. சிதறி கிடைக்கின்ற மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு உண்டான நல்ல ஒரு வாய்ப்பு பக்தி ஸ்தோத்திரத்தினாலே கிடைக்கும். அதனால்தான் பக்தி ஸ்தோத்திரத்தை உபாசனா என்றும் சொல்வார். உபாசனையிலே கொண்டு வரக்கூடிய ஒரு செயல்பாடு ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டே இருத்தல். அகண்டமான ஸ்தோத்திரம், தொடர்ந்து பிளவு இல்லாமல், இடைவெளி இல்லாமல் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இதை காட்டுகிறானா, மனமானது சிதறிவிடாமல் ஒரே ஒரு இடத்தை நோக்கியே போய்கொண்டிருப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. மூன்றாவது, பக்தி ஸ்தோத்திரத்தினாலே கிடைக்கின்ற லாபம் மன தூய்மை. மனமானது தூய்மை பெறும். அந்த நேரத்திலாவது மனம் தூய்மை பெறும். அர்த்தம் தெரிந்து சொன்னாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் சரி, பகவானை பற்றின ஸ்தோத்திரம் வரும்போது மனம் அந்த சிறிது நேரமாவது தூய்மையுடன் இருக்கிறது. விருப்பு வெறுப்பற்று, பயமற்று, கோபங்கள் அற்று, பொறாமையற்று, சுயநலமற்று, ஹிம்சையற்று, மோகமற்று, அந்த நேரத்திலேயாவது மனம் தூய்மையாக இருக்கிறது. இது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். அடுத்த பலன் என்னவென்றால்,
எப்போது நான் பக்தி ஸ்தோத்திரங்களை உச்சாரணம் செய்கின்றேனோ அப்பொழுது நல்ல பண்புகள் எல்லாம் எனக்கு வருவதற்கு வாய்ப்பாக. காரணம் என்ன? இறைவனுடைய லீலா யோகங்களை, இறைவனுடைய குணங்களை எல்லாம் நான் சொல்ல சொல்ல எனக்கும் நல்ல பண்புகள் எல்லாம் நல்ல குணங்களை நான் வளர்த்துக் கொள்ள ஆரம்பித்தேன். இறைவனை துதிப்பதன் மூலமாக எனக்கு நல்ல பண்பு. என்ன காரணம்? இறைவனை துதிப்பதனாலே எனக்கு நல்ல பண்புகள் வரும் என்பதற்கு ஸ்துதிபாடுதல் என்று வரும்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஸ்துதிபாடுதல் என்று வருகின்ற நேரத்திலே 2 பேரை துதிக்கலாம், வேற யாரையும் துதிக்க கூடாது. அவர்களுக்கு முன்பாக ஸ்துதிபாடுதல் என்பதை 2 பேரிடத்திலே இருக்கலாம். நேரடியாக அவர்களை துதிக்கலாம். அவர்களுக்கு கர்வம் வராது, மோகம் வராது, அகங்காரம் வராது. அவர்கள் அந்த ஸ்துதியினாலே மயங்கி போக மாட்டார்கள். எந்த பாதிப்பும் அவர்களுக்கு இருக்காது. ஆயனாலே அவர்களை நாம் நேரடியாக அவருக்கு முன்பாகவே புகழலாம். தைரியமாக அவர் 2 பேரைத்தான் புகழ வேண்டும். ஒன்று குரு, மற்றொன்று ஈஸ்வரன், இறைவன். அதனால்தான் குரு ஸ்தோத்திரம். பாருங்கள், குருவை பற்றின சவணம் ஸ்தோத்திரம், குரு ஸ்தோத்திரம். குருவனுடைய சிறப்பை எல்லாம் சொல்றோம். அதே போல பகவானை பற்றின ஸ்தோத்திரம், விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், கந்த சஷ்டி ஸ்தோத்திரம், திருப்புகழ் ஸ்தோத்திரம். இதெல்லாம் இறைவனை பற்றின, இறைவனுடைய தேவதா குணங்களை பற்றின ஸ்தோத்திரம். எப்பொழுது நாம் இறைவனுடைய குணங்களை துதிக்கின்றோமோ, எப்பொழுது நாம் குருவனுடைய குணங்களை துதிக்கின்றோமோ, அப்போ நமக்கு என்ன வருகிறது என்றால், இறைவனை நான் உற்று நோக்குகின்ற நேரத்திலே எனக்கு என்ன அருகதை இருக்கிறது, நான் செய்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் பண்ணினேன் என்று என்னால் ஒன்றுமே முடியவில்லை, எல்லாவற்றையும் இறைவன் அல்லவா சொல்லி கொண்டிருக்கிறான் அந்த எண்ணம் வரக்கூட நம்மிடம் நம்முடைய அகங்காரம் இறக்கி வைக்கப்பட்டு இறைவனுடைய அந்த நல்ல குணங்கள், இறைவன் இவ்வளவு இருந்தும் எந்த அகங்காரம் இல்லாமல் இருக்கிறாரே, நானும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். இறைவனுக்கு எவ்வளவு காரணியம் பாரு அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கும் அந்த காரணிய தன்மை, ஹிம்சை பண்ணுகின்ற தன்மை போல் காரணிய தன்மையானது வருகிறது. அப்போ ஸ்துதிபாடுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இறைவனுடைய நல்ல குணங்கள் நமக்கும் கிடைக்கிறது. பக்தி கொண்டு வருவதற்கு, மனம் ஒருமுகப்பாடை ஏற்படுத்துவதற்கு, மன தூய்மையை கொடுப்பதற்கு, நல்ல பண்புகளை கொண்டு வருவதற்கு, கடைசியாக இறைவனை குருவை ஸ்துதிப்பதனாலே நம்மிடம் எது எதையெல்லாம் நம்மை உயரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றதோ அத்தனை குணங்களும் மெதுவாக நீங்கி போவதை, இடையூறுகள் அத்தனையும் நீங்கி போவதற்கு உண்டான வாய்ப்பு. இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே பக்தி ஸ்தோத்திரம் சிறப்புடையதாக இருக்கிறது. இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் என்பது பக்தி ஸ்தோத்திரமாகவும் இருக்கிறது, அதே நேரத்திலே ஞானத்துக்குண்டான ஸ்தோத்திரமாகவும் இருக்கின்றது. பக்தி ஸ்தோத்திரத்திற்கு என்ன தேவையில்லை என்று பார்த்தோம். ஸ்ரவணம் தேவையில்லை, விசாரம் தேவையில்லை என்று பார்த்தோம். வேதாந்த ஸ்தோத்திரத்திற்கு கட்டாயம் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனமானது தேவைப்படுகிறது.
ஆக ஸ்தோத்திரம் இங்கே யாரை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்? தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். விதவிதமான தேவதைகளை குறித்த ஸ்தோத்திரம் இருக்கு அல்லவா? இங்கே யாரை குறித்த ஸ்தவனம் ஸ்தோத்திரம் இருக்கிறது என்றால் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். தட்சிணாமூர்த்தி யார்? இந்த தட்சிணாமூர்த்தி என்றால் எப்படி விஷ்ணு பகவான் மகாவிஷ்ணுவானவர் விதவிதமான அவதாரங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். 24 அவதாரங்கள் சொல்லப்படுகிறது. நமக்கு நடைமுறையிலே 10 அவதாரங்கள் ரொம்ப பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 24 அவதாரங்கள் பாகவதத்திலே சொல்லப்படுகிறது. அவ்வாறு விதவிதமான அவதாரங்களை எடுத்து வந்திருக்கின்றார் விஷ்ணு பகவான். சிவபெருமான் அதே போல் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாரா என்றால் அவரும் நிறைய அவதாரங்கள் எடுத்து வந்திருக்கார். அதுல ஒரு அவதாரம் தான் இங்கே தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் எடுத்து வந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். சிவனுடைய அவதாரம், சிவபெருமான் அவதாரமாக வந்து தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் எடுத்து வந்து என்ன காரணத்திற்காக வந்தாரோ அந்த காரணத்தை முடித்து விட்டு அப்ப ஒவ்வொரு தேவதாவும் தேவைப்படும் காலத்திலே அவதாரம் எடுத்து வருகிறார். ஒரு சில அவதாரங்கள் அந்த அவதாரத்தினுடைய சிறப்பை எல்லாம் கீதையில பார்க்க போகிறோம். அதை நாங்க வச்சு அவதாரத்தினுடைய நோக்கம் விதவிதமாக இருக்கலாம். முக்கியமான காரணம், அவதாரத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா 2 தான். 3 சொல்லுகிறார் கீதையில. அந்த 3க்குள்ளேயே இந்த 2 வந்து விடும். ஒன்று, நல்லவர்களை காத்து ஆக வேண்டும், தர்மிகளை காப்பாற்றி ஆக வேண்டும். தர்மிகளை காப்பாற்றி ஆக வேண்டும். 2வது, தர்மத்தை காப்பாற்றி ஆக வேண்டும். நல்லவர்களை காப்பாற்றியாக வேண்டும், தர்மிகளை காப்பாற்றியாக வேண்டும், பக்தர்களை காப்பாற்றியாக வேண்டும் என்கின்ற எண்ணம் பகவானுக்கு மேலோங்கி இருக்கிறது. அதனால்தான் அர்ஜுனன் சொல்றார் பகவான், பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதுல பாத்தீங்கன்னா 3 சொல்லியிருக்கார். அதுல அந்த 2வது இருக்கக்கூடியது துஷ்கிருதா விநாசாய, துஷ்டர்களை அழித்தல். அப்ப துஷ்டர்களை அழித்தல் என்றால் நல்லவர்களுடைய தர்மிகளுடைய எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்திக் கொண்டே போனால் துஷ்ட எண்ணங்கள், துஷ்ட மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போய்விடும். அதுதான் உண்மையான அழித்தல். தர்மிகளும் தர்மத்தினுடைய எண்ணம் கூட கூட, தர்மவான்களுடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் கூட கூட அதர்ம எண்ணங்களுக்கு அழிவு வருகிறது. அதர்மிகள் அழிக்கப்படுகிறார் என்றால் அதர்மிகள் தன் எண்ணத்தை மாற்றிக் கொள்கிறார்கள் அல்லது விட்டு விடுகிறார்கள், அழித்துக் கொள்கிறார்கள். அதற்குத்தானே அந்த எண்ணத்தை அழித்துக் கொள்கிறார்கள். அதன் மூலமா என்ன ஆகிறது? தர்மிகளை காப்பாற்றுவதன் மூலமாக தர்மம் காப்பாற்றப்படுகிறது. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. இங்கே இந்த சிவபெருமானுடைய தட்சிணாமூர்த்தியினுடைய அவதாரம் எதற்காக என்றால் 4 பேருக்காக அவதாரம் எடுத்து. இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் இந்த 4 பேருக்கும் ஒரு சந்தேகமானது மனதிலே தோன்றுகிறது, ஒரு சம்சயம் வருகிறது. அந்த சம்சயத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக அவதாரம் எடுத்து. யார் அந்த 4 பேர்?
சனக சனாதன சனந்தன சனத்குமாரா. சனக சனாதன சனந்தன சனத்குமாரா, இந்த 4 பேர் பிரம்மாஜியினுடைய மானச புத்திரர் சனத்குமாரர்கள் சொல்லுவாங்க. இந்த 4 பேருக்கும் மனதில் ஏற்பட்ட ஐயத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக தட்சிணாமூர்த்தியினுடைய ரூபம் கொண்டு அவதாரம் கொண்டு இந்த 4 பேருடைய சந்தேகத்தை நீக்குவதற்காக வருகிறார். அவரின் மூலமாக நமக்கும் அந்த ஞானமானது கிடைக்கும். என்ன சந்தேகம் அவர்களுக்கு என்றால், அவர்கள் பிறப்பிலேயே வைராக்கியமாகும். உலகத்தை பற்றின ஞானம் முழுமையாக அவர்களுக்கு இருக்கிறது. ஆகையினாலே எது அனாத்மா என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. நீக்கப்பட வேண்டியது எது, விளக்கப்பட வேண்டியது எது என்பதை எல்லாம் தெரிந்துவிட்டது. அதுல அவருக்கு தெளிவான ஞானம் இருக்கு. அடையப்பட வேண்டிய பொருள் எது, அடைய வேண்டிய பொருள் எது, அறிய வேண்டிய பொருள் எது என்பதில் அவருக்கு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நீக்க வேண்டி குருவிடத்திலே போகிறார்கள். அப்போ நீக்க வேண்டியதை அனாத்மா எது என்று தெரிந்து விட்டது. ஆத்மாவுடைய சுரூபம் என்ன? நம்ம பல பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய வேதாந்த அறிவெல்லாம் கேட்டதற்கு பிறகு நிறைய சாஸ்திரத்தினுடைய இதிகாச புராணத்தினுடைய விஷயத்தை எல்லாம் கேட்டு நமக்கு ஒரு அறிவு என்னடா, இந்த உலகமானது அநித்தியமானது. உதாரணம் தத்துவ போதே நம்ம பார்த்தோம். தத்துவத்தை படிச்ச பிறகு நமக்கு ஒரு தெளிவான அறிவு, எது ஆத்மா எது அனாத்மா. அனாத்மா என்பது 11 வஸ்துக்கள் இல்லாத கொண்டது அனாத்மா சொல்லிருக்கோம். 3 சரீரங்கள், 5 கோஷங்கள், 3 அவஸ்தைகள் எல்லாம் அனாத்மான்னு சொல்லிடுவோம். அப்போ அதெல்லாம் அனாத்மா தெரிஞ்சது. ஆத்மாவின் சுரூபம் என்ன, அதை எப்படி நான் அறிவது, எது ஆத்மாவுடைய சுரூபம் என்று கேட்டார். ஆத்மாவுடைய சுரூபம் என்னெல்லாமோ நீங்க சொல்லுகிறீர்கள், ஆனா இதுதான் ஆத்மா என்று எங்களுக்கு நான் தெரிந்து கொள்வது என்கின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அதே எண்ணம் சனகாதி முனிவர்களுக்கு இருக்கிறது. அந்த சந்தேகத்தை, தன் சொரூபமானது எது, எப்படி அதை நான் அறிவது என்கின்ற சந்தேகம் இருந்தால் அதை நீக்க வேண்டி தன்னுடைய குருவிடத்தை போகிறார்கள். தட்சிணாமூர்த்தி ரூபத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானிடத்திலே போய் சந்தேகத்தை வெளிப்படுத்த அவர் இவர்களுக்கு உபதேசத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அதற்காக தோன்றிய அவதாரம் தட்சிணாமூர்த்தி அவதாரம், சிவனுடைய அவதாரம். இப்போ சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி ரூபத்துல அவதாரம் எடுத்து வந்துட்டார். சரி, எதற்காக தட்சிணாமூர்த்தி அவதாரம் எடுக்க வேண்டும் என்றால், இங்கே இந்த சொல் தட்சிணாமூர்த்தி என்கின்ற இந்த சொல்லானது நிறைய பொருள்களை நம்ம கொண்டு வந்து கொடுப்பதாக அமைகிறது. ஒன்னொன்றாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம். முதல்ல தட்சிணாமூர்த்தி என்று சொல்லுகின்ற நேரத்திலே இந்த வடிவமானது எதற்காக எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றால், ஆத்ம ஞான தேவதா மூர்த்தி. ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானத்தை உடைய, ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்துடன் கூடிய ஒரு வடிவம். அதனால யாருக்காவது ஞானம் வேண்டும் என்று சொன்னால், ஆத்ம ஞானம் வேண்டும் என்று சொன்னால், பேர்பட்டவர்கள் வழிபட வேண்டிய மூர்த்தி தட்சிணாமூர்த்தி. அந்த உருவத்தை, அந்த ரூபத்தை நான் வழிபாடு செய்தல். ஆத்ம ஞானம் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு ஆத்ம ஞான தேவதா
தட்சிணாமூர்த்தி. சரஸ்வதி இடத்திலே நாம் சென்றால் நிறைய கலைகள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் ஆத்ம ஞானம் வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான தேவதா தட்சிணாமூர்த்தி தேவதா. ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அல்லவா? அந்தந்த தேவதையிடத்திலே போனால் அந்தந்த பொருள் கிடைக்கும், அந்தந்த குணங்கள் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தி இடத்திலே போனா என்ன கிடைக்கின்றானா ஆத்ம ஞானமானது கிடைக்கிறது. காரணம் என்ன? ஆத்ம களஞ்சியமாக, ஞான களஞ்சியமாக பேர்பட்டவரை நான் உபாசனை செய்தால், வழிபாடு செய்தால், ஸ்துதி பாடினால் ஆத்ம ஞானம், என்னை பற்றின ஞானமானது எனக்கு கிடைக்கிறது. சரி, இப்ப இந்த சொல் தட்சிணாமூர்த்தி, இத இரண்டு சொற்கள் இருக்கிறது. தட்சிணா மூர்த்தி, தட்சிணா மூர்த்தி. தட்சிணா என்றால் தென் திசை என்று பொருள். தென் திசை ஒன்று. இரண்டாவது தட்சிணகா. தட்சிணகா என்றால் சாமர்த்தியம் உடையவன், நிபுணன், சாமர்த்தியம் உடையவர். இரண்டாவது. மூன்றாவது பொருள் தட்சிணா என்றால் வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர். தட்சிணபாகம் உத்தரபாகம் சொல்லுவாங்க, வலப்புறம் இடப்புறம், வலது பாகத்திலே இருக்கக்கூடிய, வலது பகுதியிலே இருக்கு. தட்சிண, தட்சிணா. நான்காவது தட்சிணா என்றால் காணிக்கை. ஹோமங்கள் எல்லாம் செய்கின்ற நேரத்திலே அங்க வந்திருக்கக்கூடிய வித்தியார்த்திகளுக்கு, வேத விற்பனர்களுக்கு நாம் நிறைய காணிக்கை எல்லாம் கொடுக்கிறோங்களோ அது பேர் தட்சிணா என்று சொல்லுவோம். இந்த 4 விதமான பொருள் கிடைக்கிறது. இன்னும் நிறைய பொருள்கள் இருக்கிறது. எல்லா பொருளையும் பார்க்கணும். தென் திசையை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடியவர் யாரோ அவர் தட்சிணா மூர்த்தி. மூர்த்தி என்றால் வடிவம் உடையவர். இப்ப இது ஒரு இன்னொரு என்றால் இதே வார்த்தையை குறிச்சோம் என்றால் தட்சிணகா அமூர்த்தி தட்சிணா. யார் ஒருத்தர் நிபுணரோ, யார் ஒருத்தர் சாமர்த்தியசாலியோ அப்பேற்பட்டவருக்கு என்ன கிடையாதுனா மூர்த்தம், வடிவம் என்பது இல்லை. அமூர்த்தி. மூர்த்தி என்றால் வடிவம், அமூர்த்தி என்றால் வடிவம் இல்லாதவராய் இருக்கின்றார். இந்த வார்த்தைக்கு முதல் அர்த்தம் இப்ப நமக்கு கிடைக்கிறது என்னவென்றால் தட்சிணகா அமூர்த்தி. தட்சிணகா என்று வருகின்ற நேரத்திலே சைத்தன்ய ஸ்வரூபம், சித் ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம். அப்போ ஞானஸ்வரூபம் என்று வருகின்ற நேரத்தில் ஈஸ்வரத்தன்மை என்பது வருகிறது. ஈஸ்வரனாகவும் இருக்கின்றார். தட்சிணகா இசுக்கோட்டு ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கின்றார். அமூர்த்திகி என்று வருகின்ற நேரத்திலே உருவமற்றவராக இருக்கின்றார். நிரவயவத்வா, எந்த உருவமும் இல்லாதவராக இருக்கின்றார், எந்த வடிவங்களும் இல்லாதவராக. பரமாத்மா யார்? ஈஸ்வர ஸ்வரூபமே பரமாத்மாவாக இருக்கின்றார். யார் பரமாத்மாவோ அவரே இங்கே ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கின்றார். இந்த ஒரே ஒரு சொல்லின் மூலமாக தட்சிணகா அமூர்த்தி என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லின் மூலமாக ஈஸ்வர பிரம்மஸ்வரூபமானது நமக்கு காட்டி கொடுக்கும். பிரம்மஸ்வரூபமே உருவப்பட்டிருக்கக்கூடிய அமூர்த்தியாக இருக்கின்ற பரமாத்மா தட்சிணகா என்று சொல்லப்படக்கூடிய சாமர்த்தியசாலியாக, நிபுணனாக. அதனால்தான் இங்க ரொம்ப அழகா சொல்கிறார். தட்சிணகா என்பதற்கு இரண்டாவது பொருள். முதல் பொருள் என்ன பார்த்தோம்? தட்சிணகா இசுக்கோல்ட்டு புத்திசாலி, அறிவாளி, ஞானஸ்வரூபி, நிபுணத்தன்மை படைத்தவன், சாமர்த்தியசாலி.
அமூர்த்திகி என்பதற்கு நிர்குணஸ்வரூபம், உருவமற்றவர். இது முதல் பொருள். இரண்டாவது பொருள் என்னவென்றால், தட்சிண என்பதற்கு தட்சிண திக் என்று பொருள். தென் திசையை நோக்கி இருக்கக்கூடியவர். தட்சிணா திக் அபிமுகா. அபிமுகாத் என்றால் அதை நோக்கி, தென் திசையை நோக்கி. தட்சிண திக் அபிமுகா, தென் திசையை நோக்கி. எந்த வடிவமானது மூர்த்தி, எந்த வடிவமானது தட்சிணா திக் அபிமுகா மூர்த்தி விக்கிரஹா யஸ்ய சஹா மூர்த்தி. யார் ஒருவர் எந்த ஒரு மூர்த்தியானது தென் திசையை நோக்கி தட்சிணா திக் அபிமுகா மூர்த்திஹி விக்கிரஹா யஸ்ய சஹா. யஸ்ய சஹா எந்த ஒருவர், எந்த ஒரு மூர்த்தியானது தென் திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்றதோ அந்த மூர்த்திக்கு பெயர் தட்சிணாமூர்த்தி என்று. ஏன் தென் திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்றார்? ஏன் கிழக்கை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டாமா? மேற்கை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டாமா? எதற்காக தென் திசையை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் என்றால், யமனை நோக்கி அமர்ந்திருக்கின்றார். இவருடைய பார்வை நேரடியாக யமனை நோக்கி இருக்கிறது. யமன் என்று சொல்லக்கூடியவரே காலம் என்று பார்த்தோம். கட்டுப்பாடு உடையவன் யமன். யார் கட்டுப்பாடோடு கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இல்லையோ அவர்களை தன் கட்டுப்பாட்டை எடுத்துக் கொள்கின்றான். காலத்தை விரயம் செய்துவிட்டு, வாழ்க்கையை விரயம் செய்துவிட்டு யார் வாழ்கிறார்களோ அவளை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக் கொள்கின்றார் யமன். யார் காலத்தை கணக்கிட்டு வாழ்கிறார்களோ அவர்களை யமன் தொடுவதே இல்லை. அப்ப யமபயம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இங்கே யமனை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடியவர். யமனை நோக்கி அமர்ந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லோருக்குமே யமன் என்கின்ற அந்த சப்தத்தை கேட்டாலே பயம் என்பது வருகிறது. மரணத்தை பற்றின பயம் வருகிறது. மரணம் என்கின்ற சப்தத்தை கேட்டாலே நமக்கு பயம் வருகிறது. அதனால்தான் அவன் இருக்கக்கூடிய திசையை நோக்கியே நாம் திரும்பி பார்ப்பதை. ஆனால் யார் நேரடியாக யமனை நோக்கி அமர்ந்திருக்கிறாரோ தைரியமாக, பேர்பட்ட மூர்த்தி தட்சிணாமூர்த்தி. இது எதை காட்டுகிறது? ஞானத்தினுடைய லாபம் அபயம். அதனால்தான் நம்ம உபனிஷத்துல பார்க்க போகிறோம். அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. நம்ம கேந்திராவுடைய நோட்டவே அதுதான். அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. பயத்திலிருந்து ஒருவன் விடுபடுகின்றான், அபயத்தை அடைகின்றான். பயம் என்பது நான் அழிந்து விடுவேன், இறந்து விடுவேன் என்பதுதான் பயத்துக்கு காரணமா இருக்கிறது. நான் இறந்து விடக்கூடாது, இல்லாமல் போய்விடக் கூடாது. இதுதான் நமக்கு எல்லாருக்கும் அடிப்படையா உண்டான. நான் இல்லாமல் போய்விடக் கூடாது, நான் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த எண்ணம் இல்லாத ஒரு ஜீவனை காட்டியிருப்பாங்க. இப்ப நான் இல்லாத போய்விடக்கூடாது என்பதை எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு என்றால், நான் இல்லாத போய்விடக்கூடாது என்பதை நாம் என்ன பண்ணிவிட்டோம்? நான் அல்லாத பொருளை எல்லாம் என்னுடையதா நினைத்துக் கொண்டு இதையெல்லாம் என்னோட இருந்து விட வேண்டும், இதுவும் விட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்ப நமக்கு என்ன கிடைக்கிறது இந்த வேதாந்த அறிவின் மூலமாக? நான் அல்லாதவை எதுவும் உண்மை கிடையாது.
நான் மட்டுமே உண்மையான, நான் அழிவற்றவன் என்கின்ற அந்த ஞானம் நமக்கு வந்து விட்டால் முதல்ல என்னை விட்டு நீங்குவது மரண பயம். காரணம், நான் பிறப்பும் அற்றவன் இறப்பும் அற்றவன், எனக்கு எவ்வகையிலும் மரணம் கிடையாது. மரணம் இல்லாத எனக்கு யாரால மரணத்தை கொண்டு வர முடியும்? அர்ஜுனன் பகவான் கேட்கிறார், ஆத்மாவிற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாலும் அழிவை கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கும்போது நீ எதற்காக அதை குறித்து அழித்திருக்கிறார்? நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நச்சைனம் கிளேதயம் தியாபகா நசோஷயதி மாருதா. அக்னியாலோ காற்றாலோ ஜலத்தாலோ ஆயுதங்களாலோ ஆத்மாவை வெட்டவே முடியாது, அழிக்க முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, உணர்த்த முடியாது. காரணம், ஆத்மா அழிவற்றது. அப்பேற்பட்ட ஆத்மாவாக நீ இருக்கிறாய். உனக்கு பிறப்பும் கிடையாது. என்ன ஜாயத்தை நம்பியத்தை பூர்வா பவிதாவா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணா ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. சரீரம் அழிந்தாலும் ஆத்மாவுக்கு அழிவு என்பது இல்லை. ஏன் அழிகிறார்? இந்த ஞானம் எப்போது நமக்கு வருகிறதோ அப்பொழுது என்னுடைய நேர்கொண்ட பார்வை, பயமில்லாத பார்வை யாரை நோக்கி? யமனை நோக்கி இருக்கிறது. யம பயமானது என்னை விட்டு நீங்குகிறது. ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கின்றது என்று சொல்கிறார் நம்முடைய வேதங்களிலே. ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு தெய்வம். அந்த வகையிலே வடக்கு திசையினுடைய தேவதா குபேரனாக இருக்கின்றார். வடக்கு திசையினுடைய தேவதை குபேரன். கிழக்கு திசையினுடைய தேவதை இந்திரன். கிழக்கினுடைய அதிபதி இந்திரன், வடக்கினுடைய அதிபதி குபேரன், தெற்கினுடைய அதிபதி யமன். இப்ப கடத்தி விட்டதா பொருள் நமக்கு? ஏன் தென் திசையை நோக்கி இருக்கிறார் என்றால் யமனுடைய பார்வை, யமன் இருக்கக்கூடிய, யமன் ஆட்சி புரியக்கூடிய இடம் தென்பகுதி. அந்த தென்பகுதி ஆட்சி புரியக்கூடிய யமனை நோக்கி என்ன பண்ணியிருக்கிறார்? வடக்கு திசையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் தென் திசையை நோக்கி. அதனால்தான் தட்சிணா என்பதற்கு வடக்கு என்று பார்ப்போம். வடக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய, வடக்கு திசையிலே அமர்ந்து கொண்டு விட்டு தென் திசையை பார்த்து அவருடைய பார்வையானது இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய பிரேதங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உடலானது, உயிரானது, பிராணனானது உடலை விட்டு வெளியேறி இருக்கிறது. நம்முடைய முகத்தை எதை நோக்கி அழைத்துக் கொண்டு போவார்கள் என்றால், தட்சிணாமூர்த்தியினுடைய பாவை படுகின்ற அளவிலே வைத்துக் கொண்டு தூக்கி கொண்டு போவார்கள். நமக்கு புரியறதில்லை, அறிவு கிடைக்கிறதில்லை, அவ்வளவுதான். அப்பொழுதாவது அந்த ஜீவன் அறிவை பெற்றுவிடாதா என்பதாக காட்டுவதற்கு குருவை பார்த்து கொண்டே போனால் குரு ஞானத்தை கொடுக்க மாட்டாரா என்கின்ற எண்ணம். அப்போ தெற்கனுடைய தேவதா யமன், மேற்கனுடைய தேவதா வருணன். இப்படி தென்கிழக்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, இப்படி எல்லா திசைகளுக்கும் தேவதா. இந்த 4 தேவதை ரொம்ப முக்கியம். வடக்கு தேவதா குபேரன், கிழக்கு தேவதா இந்திரன், தெற்கு தேவதா யமன், மேற்கு தேவதா வருணன். ஆகையினாலே தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணியிருக்கிறார்? வடக்கிலே அமர்ந்து கொண்டு விட்டு தென்பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கின்றார். அவ்வாறு தென்பத்திலே பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை நோக்கி யார் வடக்கு புறமாக வருகிறார்களோ, வடக்கை நோக்கி யார் வருகிறார்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு வடக்கு என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் உத்தராயணம் சொல்கின்றோம். உத்தராயணம். உத்து என்றால் மேலே, தரசி என்றால் தாண்ட வைக்கக்கூடியவன். யார் உத்தரம்
தன்னுடைய ஜீவத்தன்மையிலிருந்து யார் ஒருவன் மேலான பிரம்மத்தன்மைக்கு நம்மை தாண்ட வைக்கக்கூடிய செயலை கொடுக்கின்றானோ பேர்பட்ட மூர்த்தியை நோக்கி என்னுடைய பார்வை இருக்கட்டும் என்பதற்காக வடக்கிலே வைத்திருக்கிறார்கள் தட்சிணாமூர்த்தியை. இரண்டாவது பொருள் என்ன கிடைக்கின்றது? யமன் தென்பகுதிக்கு அதிபதி என்றார், அவனை நோக்கி அவருடைய பார்வை என்பது இருக்கிறது. மூன்றாவது பொருள் என்ன? சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் தச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.